ஹாப்பி சாபத். வெல், இன்றைக்கி ஃபீச்சர் டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷினோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. எந்த ரெண்டு டிசபிள்ஸை வந்துட்டு ஜீசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சொன்னார்? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டூ டிசபிள்ஸ் ஜீசஸ் கால்ட் ஹிம் டு ஃபாலோ ஹிம்? பீட்டர், பீட்டர் அண்ட் ஆண்ட்ரியூ. பீட்டர் அண்ட் ஆண்ட்ரியூ அவங்க ரெண்டு பேர்த்து தான் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொன்னார். அவர் ஃபாலோ பண்ண சொல்லும்போது வந்துட்டு அழகான ஒரு வேர்டு சொல்லியிருப்பார். தமிழில் அது இன்னும் ரொம்ப அழகான வார்த்தை, அது வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபீச்சர் டாக் வந்துட்டு நான் அதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ வந்து பாருங்கள் அப்படிங்கிற அந்த வந்து 4 இடத்துல வந்துட்டு யோவானில் தான் குறிப்பிட்டிருக்கு. யோவானில் வந்துட்டு 1:39 அதில் வந்துட்டு ஜீசஸ் வந்து ஜீசஸ் வந்து பீட்டருக்கும் ஆண்ட்ரியூக்கும் சேர்த்து சொல்லியிருப்பார் வந்து பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி யோவான் 1:46 வந்து பிலிப் வந்துட்டு நத்தானியல், ஓகே, அவங்க வேர்டு சாரி சார் எனக்கு வாயில் வரல, அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஜான் 4:29 வந்துட்டு சமரிட்டான் ஒரு பெண்ணு வந்துட்டு அந்த குளத்துக்கிட்ட அந்த தண்ணி எடுக்கிற அந்த இடத்துல வந்துட்டு அதோட மக்கள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, என்னை பற்றி சொல்கிறாங்க, ஸோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜான் 11:34 வந்துட்டு மார்த்தா மேரியோட அண்ணர் அந்த லாசரஸ் இறந்து போயிருக்கும்போது வந்துட்டு மேரி வந்து ஜீசஸ்கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் வந்து எங்கள் அண்ணனை வந்து பாருங்கள், அவனுக்கு உயிரோட மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து ஜீசஸ் வந்துட்டு சொல்லியிருப்பார், எண்டில் வந்து ஜீசஸ்கிட்டே அது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இது யோவான் 1:39 அதை வந்துட்டு இன்னும் நல்லா பார்க்கலாம். அதாவது 1:35 39 வரைக்கும் அந்த வசனங்களை வந்துட்டு வாசித்தோம்னா அதில் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 35 வந்துட்டு மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, அந்த சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போதுன்னு வந்துட்டு அந்த பீட்டர் அண்ட் ஆண்ட்ரியூ அவங்கள தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவர் சொல்லும்பொழுது வந்துட்டு ஜீசஸ் அங்கே போகும்போது தேவனை இவர் தான் ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு பின் சென்றார்கள். வேறு ஒன்றுமே அந்த இடத்துல போடல. இவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச உடனேயும் we have to follow him, just follow him, அவ்வளோதான். அடுத்ததான் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தா ஜீசஸை நம்ம தேடும்போது, அவரை நம்ம பின்பற்றி வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அவங்கள கேட்டது போல் நம்மளையும் கேட்பார். என்ன தேடுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு கண்டிப்பாக ஆண்டவர் நம்மக்கிட்டையும் கேட்பார். அப்போ நம்ம இன்டென்ஷன் என்னங்கிறத வந்து ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துலையும் வந்துட்டு ஆண்ட்ரியூக்கும் பீட்டருக்கும் இன்டென்ஷன் என்னென்னா, இவர் தான் கடவுள்னு அந்த இடத்துல ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லும்போது இவர் எப்படிப்பட்டவர், இவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மிகுதியால் வந்துட்டு என்னென்னா அவங்க போய் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஜீசஸ் கேட்குறாரு. அப்போ ஜீசஸ் வந்துட்டு அந்த இடத்துல தான் அழகாக சொல்கிறாரு. 39 அவர் வந்து பாருங்கள் என்றார். வேறு எதுவுமே சொல்லலை. நான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம வந்துட்டு ஆண்டவரை பற்றி கேட்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. அவரை போல் அவரோட பாதையில் நம்ம நடந்து அவருக்காக வரணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட தாட். அதனால தான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் அழகாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அந்த இடத்துல அவங்க போனதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்களோட ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லைஃபே வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. அவங்க ஆண்டவரோட ஃபாலோவர்ஸாகவே மாறி அவங்க டிசிபிள்ஸாகவே மாறிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவரை ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். அது முக்கியமான பாயிண்ட். ஜீசஸோட இன்விடேஷன் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு
எல்லாமே ஓப்பன்லேயே தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அது உங்களோட விருப்பம். அது ஆண்டவர் வந்து என்றைக்கும் கம்பல் பண்ண மாட்டார். அதே போல் வந்துட்டு ஆண்டவரை ஜஸ்ட் ஃபாலோயிங் ஜீசஸ் இஸ் இன் ஜஸ்ட் ஒன் டைம் டெசிஷன், இட் இஸ் எ டெய்லி ஆக்ஷன், டெய்லி சாய்ஸ். நம்ம டெய்லி தினம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், மறந்துடாமல் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் போன பாதைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. அது ஒரு மனுஷனால் வந்துட்டு பின்பற்றி ஈஸியாக போயிட முடியாது. அது ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. ஆனால் இருந்தாலும் அந்த கடினமான பாதையிலையும் பின்பற்றி வந்தால் ஆண்டவர் வந்துட்டு இளைப்பாறுதல் நமக்கு தருவார். அதை வந்துட்டு லாஸ்ட்டாக மத்தேயு 11:28-30 அந்த வேர்ஸ் வாசிங்களேன். மத்தேயு 11:28-30. ஸோ நம்மக்கிட்ட நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வழிகளாக இருந்தாலும் சரி, நம்ம கடந்து போகிற பாதைகளில் இருக்கிற வழிகளாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஆண்டவர் மட்டும் பின்பற்றி போனோம் அப்படின்னா அந்த பாதைகளில் இருக்கிற எல்லா வழிகளையும் அவர் பார்த்துக்குவார், அவர் தாங்குவார், நம்மளோட சுமைகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொடுப்பார். ஸோ ஜஸ்ட் வி ஹாவ் டு ஆண்டவரை பின்பற்றணும். அவரும் அதுதான் ஆசைப்படுறாரு, வந்து பாருங்கள் அப்படின்னு. ஸோ எல்லோரும் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஸோ பிரைஸ் தி லார்ட். ஆமென்.